பிள்ளை என்ன இருந்தாலும் உங்களோட நீங்க சண்டே ஆக சொல்லி சொல்லி விட நீங்க தொப்பில சண்டை முடிச்சு ரோட்ல எல்லாம் ஆட்டி விட்டு வீடியோ பாக்குறவங்க கூட உறவுகளும் உங்களை எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணிடும் அவையில நீங்க கேட்கல நீங்களும் அப்படி சொல்ல இருக்கிறீங்களா இந்த யூடியூபுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீதான் நீ இப்ப என்னுடைய விக்டோரியா அவையில சோம்பேறியா நான் காதலிக்கு காத்திருக்கேன் என்ன கொடுமை சின்னபடி உண்டு மூக்குள்ளால் அம்மா வந்து எனக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் என்னன்னு ஸோ அது வந்து உண்மைக்குமே வந்து என்னில் வந்து அந்த தூரம் ஒரு அக்கறை இருக்கிறபடியாக தான் அப்படியான ஒரு பொருளை கொண்டு வரான்னு சொல்லியிருந்தவா வந்து நிறைய நாள் ஆகிடுச்சு சுப்பு ஆக்களே வந்து நிறைய நாள் ஆகிடுச்சு சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் அனு. நீங்கள் நீங்கள் மோதக்கூடிய காய் காட்டுங்க. காய் 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 ஓகே. எந்த இது நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னா இப்போ வந்து எங்களுடைய வீட்டில இருந்து வலிக்கிறோம், அதாவது வந்து காருக்குள்ள இருந்து வலிக்கிறோம். ஸோ இன்றைய தினம் காணொலியூடாக என்ன விடயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னா, அதாவது வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அம்மா ஒரு ஆள், அதாவது வந்து ஏர்மன் நாட்டில் இருந்து வந்திருக்கிற அம்மா ஒரு ஆள் எங்களை சந்திக்க சொல்லி வர சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களை வர சொன்னதும் இல்லாமல் சுக்குவை பார்த்து நிறைய காலம் ஆயிட்டுதான் சுக்குவையும் ஒரு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கா. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ சுக்குவை பார்க்கணும்னு சொன்னால் அவங்க வந்திருக்கலாம் தானே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மைக்குமே வந்து அம்மா வந்தது ஒரு கோயில் அலுவலா, மற்ற வந்து நிறைய நாளும் வரையில, மற்ற அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்றது வயசு போன அம்மா வேற. அப்போ அவங்க வந்து வர்றது வந்து சிரமம். அப்போ நான் வந்து உடனே அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் உங்களோட அட்ரஸை சொல்லுங்கள், நானே வந்து பார்க்குறேன்னு சொல்லி. அப்போ அம்மா வந்து முந்த நாள் வந்தவா, வந்தோடனே எனக்கு சொன்னவா, தம்பி நான் வீட்டை வந்துட்டேன்னு சொல்லி. அப்போ நான் வந்து போக முடியாத நிலைமை. ஸோ சாமத்தியை விட பிறந்த நாள்னு சொல்லி அந்த அலுவலானுண்டபடியாக போக முடியாத நிலைமை. அப்போ இன்றைய தினம் அம்மாவை கால் பண்ணி கேட்டுட்டு வலிக்கிட்டேன் போகிறதுக்கு. என்ன இப்போ வந்து நாங்கள் சுக்குவை ஏற்ற போகிறோம் ஏன்னு சொன்னால் சுக்குவையும் விட்டவை ஏற்றி கொண்டு அப்படியே போகிறோம். ஸோ சுக்குவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து எனக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தவா என்னன்னு. ஸோ அது வந்து உண்மைக்குமே வந்து என்னில் வந்து அந்த தூரம் ஒரு அக்கறை இருக்கிறபடியாக தான் அப்படியான ஒரு பொருளை கொண்டு வரான்னு சொல்லியிருந்தவா. திடீர் ரெண்டு பேர் எடுக்கிறோம், திடீர் ரெண்டு கதைக்கிறோம், திடீர் ரெண்டு உங்களுக்கு அதை கொண்டு வரோம் இதை கொண்டு வரோம்னு சொல்கிறீங்க. மற்றபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களோட கதைச்சேன்னு கூட இல்லை. ஸோ அன்றைக்கு தான் ஒரே ஒரு முறை கதைச்சது. கதை கேட்க அம்மா சொல்லியிருந்தா, இப்படி நான் வர்றேன் தம்பி, வரையக்க உங்களுக்கு வந்து அந்த பொருளையும் கொண்டு வரேன். அதே மாதிரி சுக்குவையும் நிறைய நாள் ஆச்சு பார்த்து, அப்போ அவரையும் பார்க்கணும்னு சொல்லியிருந்த வகையில் அப்போ நானே சொல்லியிருந்தேன், அம்மா பிரச்சனை இல்லை நான் வாரணுன்னு சொல்லி. அப்போ அம்மா வந்து அங்கே ஒரு கோயில் திருவிழாக்காக தான் மெயினாக வந்தவா. வந்த இடத்துல எங்களையும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான ஒரு பொருளையும் கொண்டு வந்திருக்காண்டேங்க. உண்மைக்குமே அது வந்து ஒரு பெரிய அளவான ஒரு காரியமே, பெரிய அளவான காரியம் உண்மைக்குமே. வந்த உடனே இறங்கினோன்னு வந்து கோல் அடிச்சவா. ஓ அப்போ அம்மா நான் சிலவில் ஓட்டத்துக்கு தான் நேரம் அடிக்கணும் தெரியலைன்னா நான் நினைச்சது. அதாவது வந்து நான் தம்பி நான் 2 நாளையால் வலிக்கிட போகிறேன்னு சொல்ல நான் நினச்சேன் சிலவில் ஏர்போர்ட்டுக்கு என்ன வேற சொல்கிறதுக்கு தான் அடிக்கிறா வாக்குண்டு. இல்லை தான் வர்றேன், ஆனால் நான் வர்றது வந்து அந்த கேஷ் புக் பண்ணி அந்த என்னன்னு சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு ஆளாக அந்த ஒவ்வொரு ரேட்டில் புக் பண்ணுற மாதிரிக்கு அந்த தனி வேன் பிடிச்சில்ல எல்லாரோடையும் சேர்ந்து நான் வர போகிறேன் தம்பி என்று சொல்லியிருந்தா. அப்போ நான் சொன்னேன், உண்மைக்குமே வந்து அது நல்ல விஷயமா. இப்போ நீங்கள் ஒரு ஆள் தனியாக தானே வாரீங்கள், அநியாயமாக 50,000 40,000 காசு கொடுக்குறத விட ஒரு 4,000 வந்து இறங்கலாம் கேஷில். அப்போ நான் சொன்னேன், அம்மா அது நல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லி. அப்போ அம்மா அதெல்லாம் வந்து இறங்கினவா. இப்போ எங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறான். ஓ எங்க காணையிலே நான் 3 மணிக்கு வரணும்னு சொன்னாங்களே, இன்னும் காணையிலே. அவ அன்றைக்கு ஒரு அலுவலா வெளியில போயிருந்தவா, போயிட்டு வந்து எனக்கு கோல் அடிக்கிறா. ஓ தம்பி நான் வீட்டை வந்துட்டேன், நீங்கள் எப்ப வர போறீங்களா?
சுக்குவுடைய வீட்டை நாங்கள் போய் கொண்டிருக்கோம். உண்மைக்குமே வந்து சுக்குவும் வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு. சுக்கு வந்து சுக்கு ஆக்களே வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு வீடியோவுக்குன்னு சொல்லி வந்து. அப்போ பார்க்குற உறவுகளும் எத்தனை பேர் கேட்டிருந்தேன் எங்க அவங்கள காணையில அவங்கள காணையில கேட்டிருந்தேன் கோவமோ நான் மோதவ குட்டின இதுல குடி காணையில. ஆனா நான் ஒரு சில பேருக்கு வந்து போட்டோ ஓடி அனுப்பி விட்டான். அவங்களும் வந்து படிக்கிறவங்க எல்லாமே நான் வேற வேற இடங்களுக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ படிக்கிறதுக்கு அப்போ அதே வீடியோவில் கண்டு வர குறைவு. மற்றது வந்து சுக்குவும் வந்து தெரியாது ஆளும் வந்து ஒரு இப்போ படிப்பு தான் அதுதான் இப்போ ஒரே டியூஷனுக்கு கொண்டு சேர்த்தாச்சு. இங்கிலீஷ் டியூஷன் அந்த டியூஷன் கொண்டு. அப்போ 2 நாட்களுக்கு அப்புறம் சுக்குவும் வந்து வீடியோவில் இணைய போறாரு. சுக்குவாட்டைக்கு பார்க்குறாங்களுக்கு அது அதிசயமாக இருக்கு. சுக்கு அவனுக்கு முந்திய சுக்கு இல்லை, அவனுக்கு பக்கா ஆயிட்டான். இவர் பேர் மச்சோட்டிய இவன் திராயனவரല്ലോ அக்கா. இந்த நேரம் அக்கா தான். அக்கா கண்ணாடி போடுங்க பாப்பா, கண்ணாடி போடுங்க. அக்கா கண்ணாடி போடுங்க பாப்பா. அக்கா போட அக்கா வந்து கண்ணாடி எங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டுவா. மற்ற இடங்கள் போனோம்னா அம்மா கிட்ட வாங்க பாப்போம், கிட்ட வாங்க. ஒரு என்ன குயின் மாதிரி தான் இருக்கு. கியூட்டா இருக்கு. ஓகே, அப்ப நாங்கள் ஓகே, அப்ப நாங்கள் சுக்குவை மேய்த்தி கொண்டு அப்படி இந்த காணொலியை தொடர்வோமா? கண்டிப்பா. ஓகே, இப்ப எங்களுடைய முதல் கெஸ்டே வந்து ஏத்தி விட்டோம். என்ன சட்டி சட்டி மாதிரி தான் கிடக்கும், பெரிய ஒரு சட்டி இருந்தாலும் நிறைய காலங்களுக்கு பிறகு ஒரு தனி வீடியோவில் சுக்கு இணைந்திருக்கிறீங்க. ஏன்னா சுக்கு ஸோ பிறந்த நாள் வீடியோவில் வந்துட்டு விட்டுட்டு ஓடுறவர் இப்போ வந்து நேரடியாக ஒரு வீடியோவில் வந்துருக்கிறார். அப்படி சுகமாக இருக்கிறீங்களே? நல்ல சுகமாக இருக்கிறீங்களே? வீடியோ பார்க்குறவங்களோட உறவுகளும் உங்களை எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணிடணும். அவையில் நீங்கள் கேட்கல, நீங்களும் அப்படி சுகமா இருக்கிறீங்களோ? யூடியூபுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீ தான். நீ இப்ப வைக்கப்படுறேன்டா என்ன கதை? சந்தோஷமா பார்த்தது போயிட்டு சுக்கு வந்து எப்படி இத்தாலி பண்ணி ஐயோ அது வேற ஒரு அண்ணன். ஆனா கொமெண்ட்ல யார் வந்தது? சுக்கு சுக்கண்டல வந்தது. ஆனா பாக்க சுக்கு மாதிரி தான் இருந்தது. அப்ப சுக்கு அப்ப நீ என்ன மாதிரி எங்களை மிஸ் பண்றியா? யூடியூப்ல எல்லாத்தையும் யூடியூப்ல மிஸ் பண்றேன்னு கேட்டீங்கடா? இல்ல பாத்தீங்களோ? யூடியூப் விருப்பம் இல்லையா உனக்கு? விருப்பம் தான். அப்ப யூடியூப் இல்லனா அடியப்பா புகையில மூக்குறாள் இல்ல என்ன கொடுமைடா. சின்ன பொடி உண்டு புகைய மூக்குறாள் கலிகாலம். என்ன இப்ப 2 நாட்களுக்கு அப்புறம் சுக்கு வந்திருப்பேன். அப்ப சுக்கு அப்ப நீ ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாட வேண்டாம் கேள்விப்பட்டாங்க. கண்ணாடி போட்டு தான் பாட விடுவேன். சுக்கு போடுவாப்ப கண்ணாடி பாட்டு பாட்டுலாம் கேட்டா எல்லாத பாடு என்ன விடையா இருக்கும் பாரு போடுவாங்க. சுக்கு கொஞ்சம் படிவா வந்த மாதிரி கிடக்கு. சுக்கு இப்ப பாக்க என்னன்னு சொல்றது, முந்தி ஒரு சின்னல பார்த்தோம் அப்படி ஒரு முகம் தெரியுது இல்ல? கொஞ்சம் குழந்தை முகம். நீங்க மூக்க கடிக்க சொல்லுவீங்க, அப்ப வந்து கடிப்பான் லைட்டா. அதே மாதிரி இருக்கு. என்ன அந்த சுக்கு கொண்ட பழைய வீடியோ அந்த யூடியூப்ல போச்சுது, அதுல பார்த்து சிரிச்சேன் நான். சுக்கு ஓட்ட பல்லோட சுக்கு சோதனாடு பல்ல பேர் விழுந்தது. அப்ப எல்லாம் விழுந்துருக்கேன். ஆனா இருந்தாலும் உண்மைக்குமே யூடியூப்ல சுக்கு வாக்குல வந்து ரொம்பவே மிஸ் பண்றீங்க. நாங்க கூட ரொம்ப மிஸ் பண்றோம் சுக்கு. அதை நாங்க வெளியில காட்டிக்கொள்ள. ஆனா இருந்தாலும் உங்களை எல்லாம் விட்டு நாங்கள் யூடியூப் செய்ய ஒரு மனசுக்கு ஒரு கவலை தான். என்ன செய்யறது, நாங்கள் செய்தால்தான் எங்களுடைய வயிற்றை நிரப்பலாம். அதற்காகத்தான் நாங்கள் செய்யறோம். ஆனா அந்த அம்மா பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பாசமான அம்மா. இன்றைக்கு வந்த உடனே கேட்டா இன்றைக்கு மாத்தங்க. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, அந்த பழச மறக்க மாட்டோம்னு சொல்றது இல்ல. அதான் உண்மை. உண்மைக்குமே வந்து அந்த நேரம் வீடு தேடி வர்றார்கள், ஐயோ சுக்குவாக்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், கொள்ளணும்னு சொல்லி நேர கூட்டி கொண்டு போறோம் நாங்கள் சுக்குவாக்கள் விட்டு. ஆனா இப்ப சுக்குவாக்கள் வீடியோவுக்கும் பெருசா வாரல தானே. அப்ப எல்லாருமே வந்து மறந்த மாதிரி தானே. ஸோ வர்றவங்களும் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி கேட்கறது இல்லை.
அப்படியான நிலைமையில இருக்கேக்க இந்த அம்மா வந்து உண்மைக்குமே வந்து கதைச்ச கையோட சுக்கு என்ன செய்யறான், சுக்கன் என்ன செய்யறான் கேட்டவன். சுக்கு இல்ல சுக்கன், சுக்கன் என்ன செய்யறான். உண்மைக்குமே வந்து சுக்கனை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அவன் அந்த அப்படி கேட்டது சரியான ஒரு சந்தோஷமா இருந்தது. என்ன நிறைய நாளை இப்போ அந்த காலத்து அவனை வந்து ஞாபகப்படுத்தி எல்லாம் வச்சிருந்து கேட்க சந்தோஷமா இருந்தேன். கையோட கூட்டிட்டு வாங்க அவனை பார்க்கணுமாண்டா சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி தான் அந்த சிடிஎன் பொண்ணா குக்கண்ட அந்த அம்மா வந்து சுக்கு வாக்கில் வந்து மறக்கல 3 பேருக்குமே வந்து டிஷர்ட் எடுத்து அனுப்பி விட்டப்பா. சுக்கு அப்ப எல்லாரும் கேட்கிறோம் நன்றி சொல்ல வரியா? நன்றியா சுக்கு. அப்ப எல்லாரும் நினைக்கிறோம் நீங்கள் வீடியோக்கு வராதால எங்களோட நீங்க சண்டை ஆகும் சொல்லி சொல்லி விடுங்க. எப்படிலாம் சண்டை பிடிச்சி ரோட்ல எல்லாம் ஆட்டி விட்டு அது என்னத்துக்கு ஆடி விட்டு உருளாட்டாங்கன்ட்டு மனசுக்கு ஆடி விட்டு. சுக்குனி இப்ப என்ன செய்ய போறேன்? நிறைய காலத்துக்கு பிறகு வந்திருக்கிற முந்தி பாட்டுகளை பாட்டு அகலைச்சா கொண்டு நாகல இல்ல கொஞ்சம் காலம். இப்ப நாண்டி அந்த களத்துல இறங்கிட்டு பாட்டுகளை பாடி ஜாக்கொள்ற களத்துல அண்டைய பாத்து நீ பாட்டு நெஞ்சம் பாக்கல பாத்த நீ நீ பாக்குற நீ எங்க படிப்போட இருக்கிறபடியா இப்ப பாக்குறல கூட என்ன. அப்ப சுக்கு நீ நிறைய நாள் அப்புறம் வந்திருக்க கடையில இது என்ன வேண்டி தர போற? என்ன விளங்குது பாட்டு பாடலையா? அப்ப படப்புறம் என்ன பாடுறா கேட்ட நீ இப்ப கரைக்கு நிம்மிமனையவன் பாட்டு கேட்டவன் இதோ வரா என்னோட விக்டோரியா பாடு பாடு புதுசா பாடு முதல்ல இந்த பாடு ஒழுங்கா. ஐயோ கொஞ்சம் தான் பாடுமா மக்களே சுக்குங்களை பயப்படுத்தப்பா. என்னுடைய விக்டோரியா அவையில்லாத நான் வெறும் சோம்பேறியா நான் காதலிக்கன்னு காத்திருக்க அப்படி இருந்தும் தூக்கி இருக்கவா பெண்ணே நீ லாயிலா என்னோட ஜாயா அவமே நீங்காயா கட்டாத பாய் அவ்வளவுதான் பாடல் பாடிட்டீங்க. அதுதான் என்ன செய்யறது, காலங்கள் கடந்து கொண்டே இருக்குல்ல. நானும் நினைச்சேன் சுக்கு கொஞ்சம் கட்டியா வருவாங்க இல்ல நான் நினைக்கணும் சோந்துண்டு அடிக்க வரப்போறான் வளருவான் சுக்கு வளருவான். நான் உண்மையா நினைச்சுனா அவன் அப்பா மாதிரி தான் கட்டியா வரப்போறான் இல்ல எவ்வளவு பவுடி எல்லாம் பண்ண தெரியுமோ அப்பா மேல வரப்போறான் 13 வயசுல அப்பா எவ்வளவு உயரம் அப்பா அப்பா சொல்ல போறேன் நேட்டியம் மட்டும். ஆனா சுக்கு இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பயணம் மேற்கொள்றேன். அது வந்து அந்த எங்களோட சப்ஸ்கிரைபர் உறவுகளை சந்திக்கன்னு சொல்லி நீண்ட நாட்களுக்கு பிறகு போறோம். இல்ல சுக்கும் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு சுலகுக்காது காது பெருசானாக்கள் படிப்பினம். அப்ப தம்பி குட்டியும் படிப்பா. அப்ப நீ நல்லா படிக்கணும், ஏன் படிக்கிற இல்ல படிக்கிறேன். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து உரும்புராய் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உரும்புராய்க்கு நோக்கி போய் அவள் அச்சு வேலியால் வர சொன்னவா. நான் உரும்புராய் தானே, அச்சு வேலியால் போகிறது கிட்ட தானே. ஆனால் எனக்கு அதால் போகிறதுக்கான பாதை பெருசாக தெரியாது. அப்போ நான் சொன்னான் துருவா இதால் கோப்பாயால் வரணும்னு சொல்லி பாத்தியா சுக்கு வந்தோடனே சாப்பாடு கடையில தான் பாக்குறேன். ஓ நாம இருக்கு எப்ப கொண்டு சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவா. போயிட்டு வர ஐயா மாமா சிராச்சாரையில பாத்துட்டு வர சாப்பிட்டாங்க. இதுல கார் நிப்பாட்டுல ஓகே அப்ப நாங்கள் போவோம். போயிட்டு அங்க போய் பார்ப்போம். ஸோ அம்மாவோட சேர்ந்து வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுப்போம். இல்லைன்னு சொன்னால் அம்மா எனக்கு அந்த கொண்டு வரேன்னு சொன்ன அந்த முக்கியமான பொருளையும் கட்டாயம் உங்களுக்கு நான் காட்டுவேன். அதே மாதிரி சுக்குவை பார்க்க வர சொல்லியிருக்கா. ஸோ என்னத்துக்காகவோ தெரியல.
அப்படி ஏதாவது சுக்குவுக்கும் வெளிநாட்டுல இருந்து எது முக்கியமான பொருட்களை எதுவும் கொண்டு வந்திருந்தா கட்டாயம் அதையும் காட்டுவோமே வேணும். காட்டி போட்டு வாங்கி விடுவோம் நாங்கள் பறிச்சு. கட்டாயம். ஆனா அணுவ வர சொல்லல விடிய வெள்ளனையும் கேட்டேன் நான். உங்களை அம்மா வர சொன்னவான்னு சொல்லி கேட்க இல்லையா சிக்னலும் இல்ல ஒன்றும் இல்ல திருப்பு. ஏதோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ன்றபடியா சமாளிச்சு விடுறேன். வேற யாரும் முன்னுக்கு கிடந்திருப்பேன், முன்னுக்கு கீழே கிடந்திருப்பேன், டயரு கீழே. கண்ணாடியோட வச்சுக்கணும். ரைட். இனி நாங்கள் வந்து வாகனத்தை வேகமாக ஓட்ட வலிக்கிடப்புறோம். 5 மணி ஆயிட்டுது. போக போக இருட்டிடும். இப்போ நாங்கள் இனி அங்கே போயிட்டு வீடியோவை தொடருவோமா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் உரும்புராயை விட்டு போய்க்கொண்டு இருக்கிறோம். அதாவது வந்து வந்த அலுவல் முடிஞ்சு போய்க்கொண்டு இருக்கிறோம். என்ன சுக்கு? சுக்குவை கண்டோன்னா அந்த அம்மா கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஒழிக்கிட்டா. என் பேர் என்னடா அனியா? என்ன சுக்கு சொன்னவா? ஓ, கட்டி கொஞ்சம் கொண்டே இருந்தா. தனக்கும் இப்படி ஒரு பேரன் இருக்கிறான். அவருக்கு வந்து 16 வயசாம். சரியா சுக்குவ மாதிரி தானா? சரியான விருப்பம் சுக்குனிய. சுக்குனிக்கு பிடிச்சிருக்கு அம்மாவை? இது என்ன ஏஞ்சம்மா ஓம் அந்த கிளாவி சொன்ன பிடிச்சிருக்குது. அப்ப வெளிநாட்டுக்காரர் அப்ப வந்தவேல் எப்படியும் ஏதாவது தந்திருப்பினவே. அப்ப அந்த தந்த பொருளையும் காட்டும் சுக்கு. மெயினா எனக்குன்னு சொல்லி கொண்டு வந்த பொருளை சுக்கு ஒரு காட்டுங்க பாப்போம். என்ன சுக்கு கண் மாறி கிடக்கு. பெரிய கண்ல ஒரு சாக்லேட் பேக்கெட் உண்டு. என்ன வரைஞ்சு கூட பாப்போம். பாப்போம் என்ன கண் மாதிரி வருதுன்னா உள்ளுக்கு என்ன வரும்? மார்ஷ்மெலோ மாதிரி தான் ஸ்மெல் அடிக்குது. ரைட். இது ஒரு சாக்லேட் பேக்கெட் உண்டு. இந்த 2 கண்ணு அந்த இந்த படத்துல வந்த மாதிரி நண்பன் படத்துல. ஓ, டக்கன பிடிச்சிட்டியா? படங்கள் பாக்குறது கூட நீங்க. அக்கோய் ஓ உதவி மற்ற பாபு. இன்னைக்கு ஒரு வஞ்சம் இல்ல ஒரு அம்மா என்ன பிஸ்கெட் இல்ல சாக்லேட் பிஸ்கெட்லயே சாக்லேட். உதவிட பாப்போம். உடச்சி சாப்பிட்டு பாப்போம். கொண்டு கொடுக்குறதா இவரோட அங்க 2 விளையாட்டுண்டாவே அங்க 2 பிள்ளையோட அங்க 2 பிள்ளையோண்டு அந்த உம்பா பொம்மை ஒன்று வச்சிருந்தது. அந்த பொம்மைக்கு நடந்த சண்டே பாக்கலாம் போட்டு பாப்போம். சுகொண்டு தான் தம்பி கூட்டிட்டு அந்த சொக்கா தம்பிக்கு சொக்கா சாப்பிட்டு பாப்போம். சாக்லேட் சாப்பிடக்கூடாதான் நிறைய நாள் ஆயிடுச்சு. சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தோன்னு சாப்பிடணும் மைக்கு. சுக்கும் சாப்பிடு கூட சாப்பிடு. இந்தா அச்சா நல்ல சாக்லேட் நினைச்சுதான் வேணாம்மா. வாங்கி சாப்பிடு சுக்கு. நீர் சுக்கு ஏஞ்சம்மா கொண்டு ஓமோன்னு சொல்லடா. ஏஞ்சல் ஞாபகம் தானே வருதுடா. எங்கேயம்மா இந்த வெயிலத்துக்குள் போறீங்க? மக்கள் கிடைக்கும். ஓமோ மக்கள் கிடைக்குதான். ஏஞ்சல் கொண்டு பாடு சாக்லேட் உண்மையுமே சூப்பர். அம்மா அந்த அம்மா என்ன அழுங்கா பாத்தீங்களா? அதே அழுதுவான்னு சொல்லுங்க. அந்த தம்பி இந்த வீடியோவை இப்படி உள்ளுக்க போயிட்டுட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையான நண்பன்றது தெரியுமா? உண்மைதான். ஆனால் பெருசாக இனிப்பண்டு இல்லை இந்த 2 வருஷம். அளவான இனிப்பு. அம்மாவுக்கும் சுவர் இருக்காமண்ணா. ஆனால் தெரியல அவங்களும் எல்லாரும் பார்த்து சுவர் இருக்காங்க. என் பொழுது இப்படியே போட்டு இந்தாபி அப்படி இந்த அப்படி சாப்பிட்றாரு போல கலைக்கவே மாட்டீங்களா? 2 வருஷத்துல கலைஞ்சு வச்சுருங்க. சுக்குன்னு இப்படியே சாப்பிடு. சுக்கு போகிற பிடிக்கல ஆண்டு நல்லா இருக்கு. வந்து வர போல வர
ரொம்ப ரொம்ப நிக்குது. இந்த கும்பாவால அடியும் பண்ணிட்டார். ஆமா வா அவர் என்ன வந்தவா கண்டோசம் கண்டோசம் மட்டும் எனக்கான முக்கியமான பொருள் வந்தவா என்னது காடுவோம் கண்டோசம் சாப்பிட்டு காடுவோம். அவன் முழு வீடியோவும் பார்க்குறான். உண்மையான அன்பு வச்சிருக்கேன். இதுக்கு இந்த தொக்கை பிடிச்சிருக்கு தான் சுக்குல இவ்வளோ பாசமாவா சாப்பிட்டு அடுத்த உடைக்க அப்புறம் வேணும். வேண்டாம் எனக்கு சுகாந்தனே என்னதான் இன்றைக்கு மாமா பேசினவா அதான் கொடுக்கலாம் ஆனால் இல்லை இந்த பேர் நான் கொடுக்கறதான் நான் சாப்பிட்டுட்டு வீட்டை வந்து அப்போ புட்டை வச்சு தாங்குவா அப்போ மிராவுக்கு. அதே மாதிரி இப்படி இனிப்போல கூட இருக்கும். அவன் சொன்னவா அதான் பெப்சி குள்ளத்துல தம்பிகளுக்கு சொன்னவா 10% சோடாவும் 90% தண்ணி. தண்ணி அப்படி குடிச்சா இனிப்பே இருக்காது. அப்போ தண்ணியே நான் குடிப்பேனே. கொஞ்சம் இனிப்பு தெரியுமா? என்ன சொல்றேன்? ஒன்றும் தெரியுமா? 1% தெரியும். ஓகே மற்ற பொருட்களை காட்டு காட்டி போட்டு நாங்களும் மெனி மற்ற பொருட்கள் இது இது அண்டோஸ். அடுத்தது அடுத்தது ஜெலி ஜெல்லி டோஃபி. அடுத்ததும் ஒரு ஜெலி மாதிரி. அம்மா அதெல்லாம் தரைக்கு எங்களுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆகணும் என்ன பாக்கல் வந்தாலும் நீங்கள் உடைச்சி வீடியோ போடாதீங்க. சனம் அவ்வளோத்துல வயிற்றெரிச்சல் எரியலாம். அதுதான் உங்களுக்கு வர்ற பாசல நீங்க வீடியோவில் காட்டுறதாலான்னு இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதோட காட்டாதீங்கன்னு சொன்னவா. இப்ப அம்மா தந்ததே காட்டுறோம்ன்றேக்க அம்மாவுக்கு பார்க்க அதிர்ச்சியா இருக்கு. இப்போ என்ன மற்றது வந்து எனக்கான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, சுக்கு காட்டு இன்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பொருள்லாம் கொண்டு வந்திருக்கா. ஸோ இது வந்து நான் அன்றைக்கு சுவர் செக் பண்ணிக்கல. அந்த சுவர் செக் பண்ற என்னன்னு சொன்னா அக்குவாவோ ஏதோ ஒன்று சொன்னா நாங்கள் ஸ்டிப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டிப் கொண்டு 110 ரூபாய்க்கு வேண்டுறேன் நான். அப்போ அதை பார்த்தவாவாம். அப்போ நீங்கள் அந்த ஒவ்வொன்றும் உண்டா கடையில் காசு கொடுத்து வேண்டதை பார்க்க எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு இதில் வந்து எத்தனை கொண்டு வந்திருக்கா? இதில் 4 டப்பா கொண்டு வந்திருக்கா. ஒன்றுக்குள்ளே வந்து 50 ஸ்டெப் இருக்குதாம்னு சொன்னான். அப்போ தான் விரைக்கான் வேண்டி கொண்டு வந்த நாளாம்னு சொல்லி தந்தா. உண்மைக்குமே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையான அன்புகள் இப்படித்தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வேண்டி கொண்டு வரணும் மட்டும் நினைப்பினோம். வரணிக்கு இல்லை நாங்கள் வரோம். எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷ நாள் இன்றைக்கு. என்ன அவாவுக்கு வந்து எங்களை அங்கே வீட்டை நிப்பாட்டணும்னு தானே ஆசையா. ஆனால் நாங்கள் நிற்க முடியாத சூழ்நிலையிலோ அதடியா நாங்கள் வந்தாச்சு. ஓ உண்மைதான். ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் வேணும். ஸோ உண்மைக்குமே வந்து பெரிய அளவான சந்தோஷம். ஸோ அவங்கள வந்து நாங்கள் போய் சந்தித்தது பெரிய அளவான சந்தோஷம்.
அவங்களுக்கு வந்து வரணும்னு சொல்லி விருப்பம் தானாம். ஆனால் வர்றதுக்கான இதுகள் எதுவுமே இல்லையாம். ஸோ தனியாக தான் வந்தவாம். அப்போ ஒரு உதவியுமே தனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தா. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்லையம்மா நீங்கள் வராதிங்க, அடுத்த முறை வரையக்க நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களை ஏற்றிட்டு போகிறேன்ட்டு சொல்லியிருந்தேன். அப்போ ஓமன்ட்டு சொல்லியிருக்கா. உண்மைக்குமே வந்து இப்படியான உறவுகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவுமே கொடுத்து என்னத்தை கொடுத்து வச்சுட்டு போகணும். உண்மைக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அப்படியான உறவுகளை தான் நாங்கள் சேகரித்து கொண்டு வரோம். ஓகே, அணுவங்கால ஏதோ பிள்ளை விளையாடி விடுறீங்க. சரி, ஓகே. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்களுடைய சுக்குவின் பாடலும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம, அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு சுக்கு பாடியிருக்கார். அவருடைய குரல் வளங்கள், அவருடைய ஸ்டைல் எப்படி எல்லாம் இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். பாய். சுக்கு எடுங்க, உனக்கு கண்டு சாப்பிடும் தம்பியாக்கள். இந்த இது என்ன சுக்கு கண் மாறி கிடக்கு. பெரிய கண்ணில் ஒரு சாக்லேட் பேக்கெட் உண்டு. என்ன வரைஞ்சு கூட பாப்போம். பாப்போம் இது என்ன கண் மாதிரி வருதுன்னா உள்ளுக்கு என்ன வரும்? மேஷ்மெலோ மாதிரி தான் ஸ்மெல் அடிக்குது. ரைட், இது ஒரு சாக்லேட் பேக்கெட் உண்டு. இந்த ரெண்டு கண்ணு அந்த இந்த படத்துல வந்த மாதிரி நண்பன் படத்துல. டக்குன்னு பிடிச்சிட்டியா? படங்கள் பார்க்கறது கூட நீங்கள் அக்கோய் உதவி நட்டு தடவை இன்னைக்குமா ஒரு வஞ்சம் இல்லை. அவர் அம்மா என்ன பிஸ்கெட் பிஸ்கெட் இல்ல, சாக்லேட் பிஸ்கெட்லயே சாக்லேட். உதவிட பார்ப்போம். உடச்சி சாப்பிட்டு பார்ப்போம். கொண்டு கொடுக்குறதா இவரோட அங்க ரெண்டு விளையாட்டுண்டா வேணும். அங்க ரெண்டு பிள்ளையோட அந்த உம்பா பொம்மை ஒன்று வச்சிருந்தது. அந்த பொம்மைக்கு நடந்த சண்டே பாக்கலாம் போட்டு பாப்போம். கொண்டுதான் தம்பி கூட்டிட்டு அந்த சொக்கா இந்த சொக்கா தம்பிக்கு சொக்கா சாப்பிட்டு பாப்போம். சாக்லேட் சாப்பிடக்கூடாதான் நிறைய நாள் ஆயிடுச்சு. சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தோன்னே சாப்பிடணும். சுக்கும் சாப்பிடு கூட சாப்பிடு. இந்தாங்க. அச்சா, நல்ல சாக்லேட் நினைச்சுதான் வேணாம்மா. வாங்கி சாப்பிடு சுக்கு. நீர் சுக்கு ஏஞ்சமா கொண்டு ஓமோன்னு சொல்லடா. ஏஞ்சல் ஞாபகம் வருதா? எங்கேயம்மா இந்த வெயிலத்துக்குள் போறீங்க? மக்கள் கடைக்கு. மக்கள் கடைக்கும் ஓமோ மக்கள் கடைக்கு தான். ஏஞ்சல் கொண்டு பாடு சாக்லேட் உண்மையுமே சூப்பர். அம்மா அந்த அம்மா என்ன அழுதா பாத்தீங்களா? ஏன் அழுதுவான்னு சொல்லுங்க. அந்த தம்பி இந்த வீடியோவை இப்படி உள்ளுக்க போயிட்டுட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையான நண்பன்றது தெரியுமா? உண்மைதான். ஆனால் பெருசாக இனிப்பண்டு இல்லை இந்த ரெண்டு வருஷம். அளவான இனிப்பு. அம்மாவுக்கும் சோறு இருக்காமண்ணா. ஆனால் தெரியல அவங்களும் எல்லாரும் பார்த்து சோறு இருக்காங்க. என் பொழுது இப்படியே போட்டு இந்தாபி அப்படி இந்தாபி அப்படி சாப்பிட்றாரு போல கலைக்கவே மாட்டீங்களா? 2 வருஷத்துல கலைஞ்சு வச்சுருங்க. சுக்குன்னு இப்படியே சாப்பிடு. சுக்கு போது பிடிக்கலையே ஆண்டு. நல்லா இருக்கு. வந்து வரோட்டாங்க போல வரோட்டாங்க. ரொம்ப நிக்குது. இந்த கும்பாவால அடியும் பண்ணிட்டார். ஆமா வா அவர் என்ன வந்தவா கண்டு சொல்லலாம்.
ரெண்டு வருஷம் மட்டும் எனக்கான முக்கியமான பொருள் வந்தவா என்னது டிப். காடுவோம் 2 வருஷம் சாப்பிட்டு காடுவோம். ஆ அவன் முழு வீடியோவும் பார்க்கலாம். உண்மையான அன்பு வச்சிருக்கேன். இதுக்கு இந்த தொக்கை பிடிச்சதுக்கு தாங்க சுக்குல இவ்வளோ பாசமாவா தான். நான் சாப்பிட்டேன். அடுத்த உடைக்க அப்புறம் வேணும். வேண்டாம் எனக்கு சுகானந்தனே என்னதான் வா இன்றைக்கு மாமா பேசினவா அதான் கொடுக்கலாம். ஆனால் இல்லை இந்த பேரு நான் கொடுக்கல தான் நான் சாப்பிட்டுட்டு வீட்டை வந்து அப்போ புட்டை வச்சு தாங்குவா அப்போ மிராவுக்கு. அதே மாதிரி இப்படி இனிப்புல கூட இருப்பான். அவன் சொன்னவா அதான் பெப்சி குள்ளத்துல தண்ணி கலக்க சொன்னவா 10% சோடாவும் 90% தண்ணி. அப்படி குடிச்சா இனிப்பே இருக்காது. அப்போ தண்ணியே நான் குடிப்பேனே. கொஞ்சம் இனிப்பு தெரியுமா? என்ன சொல்றேன்? கொஞ்சம் தெரியுமா? 1% தெரியும். ஓகே, மற்ற பொருட்களை காட்டு காட்டி போட்டு நாங்களும் மினி மற்ற பொருட்கள் இது இது அண்டோ அடுத்தது அதுக்கடுத்தது ஜெல்லி டோக்கி. அடுத்ததும் ஒரு ஜெலி மாதிரி. அம்மா அதெல்லாம் தரைக்கு எங்களுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆகணும் என்ன பாத்தல் வந்தாலும் நீங்கள் உடைச்சு வீடியோ போடாதீங்க. சனம் அவ்வளோத்துல வயிற்றெரிச்சல் எரியுதான். அதுதான் உங்களுக்கு வர்ற பாசல நீங்க வீடியோவில் காட்டுறதாலான்னு உள்ள பிரச்சனைகள் வருது. அதோட காட்டாதீங்கன்னு சொன்னவா. இப்ப அம்மா தந்ததே காட்டுறோம்ன்றேங்க அம்மாவுக்கு பார்க்க அதிர்ச்சியா இருக்கு. இப்போ என்ன மற்றது வந்து எனக்கான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, சுக்கு காட்டு இன்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பொருள்லாம் கொண்டு வந்திருக்கா. ஸோ இது வந்து நான் அன்றைக்கு சுவர் செக் பண்ணிக்கல. அந்த சுவர் செக் பண்ற என்னன்னு சொன்னா எதுவும் சொன்னா நாங்கள் ஸ்டிப் பண்ணி சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்டிப் கொண்டு 110 ரூபாய்க்கு வேண்டுறேன் நான். அப்போ அதை பார்த்தவாவாம். அப்போ நீங்கள் அந்த ஒவ்வொன்றும் உண்டா கடையில் காசு கொடுத்து வேண்டதை பார்க்க தனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு இதில் வந்து எத்தனை கொண்டு வந்திருக்கா? இதில் 4 டப்பா கொண்டு வந்திருக்கா. ஒன்றுக்குள்ள வந்து 50 ஸ்டெப் இருக்குதாம்னு சொன்னான். அப்போ நான் விரைக்கான் வேண்டி கொண்டு வந்த நாளாம்னு சொல்லி தந்தா. உண்மைக்குமே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையான அன்புகள் இப்படித்தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வேண்டி கொண்டு வரணும் மட்டும் நினைப்பினோம். வரணிக்கு என்ன நாங்கள் வரோம். எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷ நாள் இன்றைக்கு. என்ன அவாவுக்கு வந்து எங்களை அங்கே வீட்டை நிப்பாட்டணும்னு தானே ஆசையா. ஆனால் நாங்கள் நிற்க முடியாத சூழ்நிலையிலோ அதடியா நாங்கள் வந்தாச்சு. ஓ உண்மைதான். ஓகே, அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் வேணும். ஸோ உண்மைக்குமே வந்து பெரியளவான சந்தோஷம். ஸோ அவங்கள வந்து நாங்கள் போய் சந்தித்தது பெரியளவான சந்தோஷம். அவங்களுக்கு வந்து வரணும்னு சொல்லி விருப்பம் தானா, ஆனால் வர்றதுக்கான இதுகள் எதுவுமே இல்லையாம். ஸோ தனியாக தான் வந்தவாம். அப்போ ஒரு உதவியுமே தனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தா. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்லையம்மா நீங்கள் வராதிங்க,
அடுத்த முறை வரையக்க நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களை ஏற்றிட்டு போகிறேன்ட்டு சொல்லியிருந்தேன். நான் போவோம்ட்டு சொல்லியிருக்கா. உண்மைக்குமே வந்து இப்படியான உறவுகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவுமே கொடுத்து என்னத்தை கொடுத்து வச்சுட்டு போகணும். உண்மைக்கு வந்து கொடுத்து வச்சுட்டு போகணும். ஸோ அப்படியான உறவுகளை தான் நாங்கள் சேகரித்து கொண்டு வரோம். ஓகே, அணுவாங்கால் ஏதோ பிள்ளை விளையாடி விடுறீங்களே. சரி, ஓகே. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்களுடைய சுக்குவின் பாடலும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம, அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு சுக்கு பாடியிருக்கார். அவருடைய குரல் வளங்கள், அவருடைய ஸ்டைல் எப்படி எல்லாம் இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். பாய்.